திமுகவை யாராலும் அசைக்க முடியாது என்று அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக முப்பெரும் விழா சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் திமுக தலைவர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், துரைமுருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் தந்தை பெரியார் விருது பேராசிரியர் ஐயாசாமிக்கும், பேரறிஞர் அண்ணா விருது விஜயா தாயன்பனுக்கும் வழங்கப்பட்டது. பாவேந்தர் விருது திண்டுக்கல் லியோனிக்கும், கலையரசர் விருது தூத்துக்குடி பெரியசாமிக்கும் வழங்கப்பட்டது. பின்னர் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தாம் கட்சி பணியாற்றி வருவதாக கூறினார். பெரியாரின் எண்ணங்கள், அண்ணாவின் கொள்கைகள் திமுகவை வழிநடத்தும் என்றும், கட்சிக்குள் குழப்பங்களை தவிர்த்து அனைவரும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுகவை யாராலும் அசைக்க முடியாது என்று கூறிய கருணாநிதி, யார் கூறினாலும் தாம் ஓய்வெடுக்கப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். கழகத்தை யாரும் அசைக்க முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். நான் அவர்களுக்கு சொல்வேன், இருக்கு வரையில் அசைக்க முடியாது என்பதாங்க அல்ல. யாரை இல்லாத போதும் கூட இந்த இயக்கத்தை யாரால் அசைக்க முடியாது என்பதற்கு என்னென்ன திட்டங்களை திட்டங்களோ, என்னென்ன காரியங்களை ஆற்ற வேண்டுமோ, என்னென்ன செயல்களை நாம் செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் செய்துவிட்டுத்தான் இந்த கருணாநிதி போவார் என்பதை மாத்திரம் நான் புணர்ச்சி பூர்வமாக அவர்களை வாகனத்து காட்ட விரும்புகிறேன். என்னுடைய உற்றார் உறவினர், நண்பர்கள், என்னுடைய பேராசிரியர் பண்பர்கள் எடுத்து சொன்னாலும் கூட நான் ஓய்வு பெற மாட்டேன். நான் மறந்தோம் ஓய்வெடுத்துக்குள்ளது என்று சொல்ல மாட்டேன். 91 ஆகிவிட்டது என்று நீங்கள் யாரும் பெருமிச்சுடாமல் எத்தனையானாலும் நான் எந்த ஒரு லட்சியத்தை தமிழகத்தில் இணைய வேண்டும் வருகிறது, அந்த லட்சியத்தை, அந்த மாபெரும் வெற்றியை இந்த இயக்கத்திற்கு தேடி தந்துவிட்டுத்தான் கண்ணை மூடுவேன்.